தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டு இருந்த சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பயங்கர சத்தம் ஒன்று கேட்டுச்சு. நம்ம ஊரில் இல்லை, ஆஸ்திரேலியாவில். என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறதுக்குள்ளே ஒரு 16 உயிர்கள் பலியாயிடுச்சு. 2 பேர் கையில் துப்பாக்கி. அவங்க ஆஸ்திரேலியாவில் யூத பண்டிகை நடந்துக்கிட்டு இருந்தப்போ நடத்தி இருக்கக்கூடிய ஒரு பெரிய தாக்குதல், அதனால் ஏற்பட்டு இருக்கக்கூடிய விளைவுகள் அப்படிங்கிறது இரு நாடுகளுக்கு இடையில் போர் மூழுவதற்கான வாய்ப்பு கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி நடந்திருக்கக்கூடிய சம்பவம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவிலான பயங்கரவாத சம்பவம். அதை பற்றி தான் இப்போ டீட்டெயில்டாக நம்ம பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. இந்த காட்சிகளை பாருங்க. மக்கள் வெகுண்டெழுந்து எங்கெங்கேயோ ஓடிட்டு இருக்காங்க. சத்தம் வந்து பயங்கரமா வைப்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது ஒரு கடற்கரை, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இவ்வளோ பெரிய மக்கள் கூட்டத்தை சிதறடிச்சு ஓடக்கூடிய ஒரு காட்சி. எதுக்கு இந்த மக்கள் இப்படி ஓடுறாங்க? சுனாமி வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது. ஆஸ்திரேலியா கடற்கரையில் திடுதுப்புன்னு மக்கள்லாம் குழுமி இருக்காங்க. யூத பண்டிகை ஒன்று கொண்டாடப்பட்டுச்சு. அந்த கொண்டாடப்பட்ட பண்டிகையில் மக்கள் எல்லாம் அப்படியே ஹாப்பியாக அந்த நைட்டை, அது ஒரு ஃபஸ்ட் நைட் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. இது யூதர்களுக்கான ஒரு பண்டிகை. அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஈவினிங் டயத்தில் எல்லோரும் குழுமி இருக்காங்க. ஒரு புறம் சர்ச்சுக்கான மாஸ் நடக்குது, இன்னொரு புறம் வந்து கடற்கரையில் எல்லோரும் மக்கள் அசம்பிள் ஆகிட்டு இருக்காங்க. அப்போது 2 பேர் வந்து துப்பாக்கியோடு வராங்க. வந்து பட்டார் 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 பட்டார்னு சுட ஆரம்பிச்சிடறாங்க. இதில் ஒரு 12 வயசு குழந்தைங்க அப்படியே ஸ்பாட்லேயே அவுட். அதோடு வந்து நிறையா யூதர்கள் இறந்து போயிருக்காங்க. மொத்தம் 16 பேர் இப்போதைக்கு லிஸ்ட்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. லைக் பகல்காம். இந்த பகல்காம் தாக்குதல் உங்களுக்கு தெரியும், காஷ்மீரில் நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல். அதில் எப்படி பாகிஸ்தானில் இருந்து உள்ளுக்குள்ளே கிளம்பி வந்து நம்முடைய காஷ்மீரை வந்து வேட்டையாடினாங்களோ அது மாதிரி அதில் ஒரு 15 பேருக்கு மேலே வந்தாங்க. இவங்க 2 பேர் உள்ளே நுழைஞ்சு இவ்வளோ பெரிய தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இது ஒவ்வொரு நாடுகளுக்குமான சாபக்கேடாகவே மாறிப்போச்சு பயங்கரவாதம் அப்படிங்கிறது. இப்போது தந்தையும் மகனும் போண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடற்கரை, இப்போ நம்ம பார்த்தோம்ல, அந்த கடற்கரைக்கு பேர் தான் போண்டி. திடீர்னு துப்பாக்கிச்சூடு. இந்த கார் இருக்குல்ல, இந்த காரில் இருந்து அவங்க அப்படியே கிளம்பி வராங்க. அந்த காரில் ஒரு கொடி இருந்துச்சு. அந்த கொடி என்ன கொடி அப்படிங்கிறது, அது எந்த நாட்டினுடைய கொடி, எந்த அமைப்பினுடைய கொடி அப்படிங்கிறத இப்போ போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோட கடைசியில் நான் சொல்கிறேன். அதுதான் 2 நாடுகளுக்கான போராக மாறுவதற்கான வாய்ப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த 2 பேர் இறங்கி படார் படார்னு சுட ஆரம்பித்த உடனே எதனால் இப்படி சுட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது யூத வெறுப்பு தான் காரணம் அப்படின்னு. ஹிட்லர் விதைச்சார்ல விதை. கடைசியில் அவர் சொல்லிட்டு போன விஷயம், இன்னும் கொஞ்சம் யூதர்களை நான் விட்டுட்டு போகிறேன், அவங்கள நான் ஏன் கொண்டேன் அப்படிங்கிறதுக்கான காரணம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு செத்து போனார். பாலஸ்தீன் மண்ணில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். நில ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட நிலையில் யூத வெறுப்பின் காரணமாக அவங்கள அழிக்க முடியாது. அவங்கள என்ன, அவங்க புத்திசாலியாக வேறு இருக்காங்க, வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மை உடையவங்களாக இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களை ஆயுதங்கள் கொண்டு தான் அவங்கள அழிக்க முடியும் அப்படின்னு இந்த 2 பேர் முடிவுக்கு வந்திருக்காங்க போல். இது ஒரு புறம். துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்ட அந்த தந்தையும் மகனையும் கைது செய்கிறதுக்கு போலீஸார் முயற்சி பண்ணுறாங்க. பட் அந்த தந்தைக்கு வந்து வயது 50, மகனுக்கு 24.
அந்த தந்தையை வந்து சுட்டு கொண்டுட்டாங்க போலீஸ். மகன் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அவரும் இதே ஸ்டேட்மெண்ட்டை வாக்கு மூலமாக கொடுத்துருக்காரு, யூத வெறுப்பு தான் காரணம் அப்படின்னு. இதில் ரொம்ப பியூட்டியான விஷயம் ஒன்று இருக்குது, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வீடியோ இது. பாருங்கள், துப்பாக்கி சூடு நடந்துக்கிட்டு இருக்கு, துப்பாக்கி வச்சு ஒருத்தர் சுட்டுக்கிட்டு இருக்காரு. அவரை பின்னாடி போய் ஒரு மனுஷன் அவர்கிட்ட துப்பாக்கியை பிடுங்கிடுறாரு. பிடுங்கி திருப்பி வந்து ஓடிடு, இங்கேருந்து உடைய சுட்டுருவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. ரைட்டா? இதுதான் இன்றைக்கி வேர்ல்டு வைடாக இவர் ஒரு வீர மகன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் ட்ரம்ப்பே இவரை புகழ்ந்திருக்கார் அப்படின்னா இவர் எவ்வளோ பெரிய சாகசக்காரர்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இவர் பேர் என்னன்னு முதல்ல நம்ம சொல்லிடுறேன். அஹ்மத் அல் அஹ்மத் அப்படிங்கிறது தான் இந்த நபருடைய பேர். இவர் தான் அந்த 2 நபர்களில் ஒருத்தரை துப்பாக்கிட்டு அவர்கிட்ட பிடுங்கினதுனால இன்னும் நிறையா உயிர்கள் தப்பிச்சுது. அதான் உண்மை. காப்பாற்றுனது யார்? ஒரு இஸ்லாமியர். சுடப்பட்டு கொல்லப்பட்டவங்கள்லாம் யார்? யூதர்கள். அப்போது யூதர்களை காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடியது யார்? ஒரு இஸ்லாமியர். ஆஸ்திரேலியாவில் அவர் ஜூஸ் கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கார். அவருக்கு 2 குழந்தைங்க வேறு இருக்காங்க. 2 புல்லட்டு பாஞ்சு அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அட்மிட் செய்யப்பட்டார். அதற்கு பிறகு மீண்டெழுந்து இப்போ அவர் சேனல்களுக்கெல்லாம் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கார். அவர் தான் ஐ விட்னஸ். அவர் தான் வந்து ஒரு பெரிய ஒரு தியாகத்துக்கு சொந்தக்காரராக இன்னைக்கு தேதிக்கு ஆஸ்திரேலியா மண்ணில் பார்க்கப்படுறார். ட்ரம்ப் அவரை பற்றி சொன்ன வார்த்தை கேளுங்க. Australia, you probably read it's been a very, very brave person actually. Very, very great person. Attacked frontally one of the shooters and saved a lot of lives. So very brave person who's right now in the hospital. Very brave person. யாரை சொல்றாரு? ஒரு இஸ்லாமியரை பார்த்து ட்ரம்ப் உதித்திருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அவர் ஒரு தைரியமான மனிதர், மனிதாபிமானம் உள்ளவர், அங்கே இருக்கக்கூடிய யூத மக்களை காப்பாற்றி இருக்கிறார். அவர் பேர் அஹ்மத் அப்படின்னு அவர் பேரையும் மென்ஷன் பண்ணுறார். ட்ரம்ப் முதன்முறையாக ஒரு இஸ்லாமியரை புகழ்ந்த தருணம் இதுதான். இஸ்லாமியர்கள் மீது அவருக்கு இருக்கக்கூடிய வெறுப்புங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. யூதர்களை காப்பாற்றிய அந்த வீரருக்கு நன்றி அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் இப்போ ட்ரம்ப் வந்து பதிவு செஞ்சுருக்கார். இப்படிப்பட்ட நிலையில் யூதர்களுக்கு ஒன்றுனா இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு சும்மா இருப்பாரா? வேட்டியை மடித்து கட்டிட்டு தான் வருவார். நம்மளை மாதிரி இல்லை. அவரோட ஸ்டைலில் எப்படி பேசுகிறாருங்கிறத பாருங்கள். Prime Minister Albanese of Australia Prime Minister Albanese, a letter in which I gave him warning that the Australian government's policy was promoting and encouraging anti-Semitism. இது ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். அதாவது ஆஸ்திரேலியாவை அவர் வந்து எச்சரிக்கை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். பிரைம் மினிஸ்டர் அல்பனிஸ், ஆண்டனி அல்பனிஸ், அவர் ஆஸ்திரேலியாவினுடைய பிரைம் மினிஸ்டர். இப்போ கூட ஒரு 16 வயதுக்குட்பட்டவங்களுக்கெல்லாம் யூடியூப்பில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கூட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததில்ல, அந்த நாட்டுக்கு சொந்தக்காரங்க தான். அவங்கள பார்த்து இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு என்ன சொல்கிறாரு? எதிர்காலத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு இந்த பயங்கரவாத சம்பவங்கிறது ரொம்ப ஆபத்தான ஒரு விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆஸ்திரேலியா பாலஸ்தீன் போன்ற யூத வெறுப்பாளர்களுக்கு சாதகமாக செயல்படுது. ஏன்னா பாலஸ்தீன் கண்ட்ரியை பற்றி உங்களுக்கே தெரியும். அங்கே மக்கள் வந்து தங்களுடைய நிலத்தை காப்பாற்றுறதுக்காக காசாவில் பெரிய போராட்டங்களில் ஹமாஸ் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது யாருன்னா ஆஸ்திரேலியா அப்படின்னு ஒரு பகீர்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. இது பாருங்கள் எப்படி ஒரு விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்கிறார். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு வீடியோ. மாஸ்க்கு கூட போடாமல் அந்த துப்பாக்கியால் சுட்டவர் வந்து மாஸ்க்கு கூட போடல. கவனிச்சிங்களா? அவர் அரெஸ்ட் பண்ணப்படுறது, தான் கைது செய்யப்பட போகிறது, தான் கொலை செய்யப்பட போகிறது, அதை பற்றி எதுவுமே அவருக்கு கவலையே கிடையாது. தான் யாருங்கிறத உலக மக்களுக்கு அப்படியே காண்பிக்கிறார். மாஸ்க்கு கூட போடல. ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப ஒரு அறிவாளித்தனமான செயல்னு இதை சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு திருடன் தப்பிச்சு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணலாம். பட் நான் இந்த இடத்துல செத்தா கூட பரவாயில்ல, நான் ஒரு 10 பேரை கொண்டுட்டு தான் சாவேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய செயல்ங்கிறது அது மனிதத்தன்மையற்ற செயல். அதை எந்த காலத்துலையும் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. எதற்காக அந்த துப்பாக்கிச்சூடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யூத பண்டிகையான ஹனுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த ஹனுக்காவினுடைய முதல் இரவு கொண்டாட்டம் தான் இது. இப்போ புரியுதா நான் ஏன் வந்து அந்த ஃபஸ்ட் நைட் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன்னு. ஸோ அவங்களுக்கு அது முக்கியமான ஒரு திருவிழாவாக அதை கொண்டாடுறாங்க கடற்கரையில். அப்படிப்பட்ட நிகழ்வின் போது தான் இந்த அட்டாக்கை நடத்தியிருக்காங்க. ஸோ இந்த மாஸ்க் போடாத நபர் இருக்கார்ல, அவர் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. அவர் இருக்கக்கூடிய இடம்,
அவங்க சொந்தக்காரவங்க எல்லாத்தையும் விசாரணை இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. கூடிய விரைவிலேயே அவர் மட்டுமல்ல, அவருடைய ஒட்டுமொத்த குடும்பமும் சிறைக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் ஆஸ்திரேலிய கவர்மெண்ட் வார்ன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் கிடையாது, இப்போது பகீர் ரிப்போர்ட் ஒன்று ட்ரம்ப் வந்து வெளியிட்டிருக்கார். அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப்பு யூதர்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய நபர்னு உங்களுக்கு தெரியும். அவருடைய மருமகனும் ஒரு யூதர் தான். அப்படிப்பட்டவர் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கார். இந்த காரியத்தை பண்ணியிருக்கிறது, இந்த பயங்கரவாத காரியத்தை பண்ணியிருக்கிறது யாருன்னா ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறார். சரி, இதை எப்படி அவர் சொல்கிறாரு? ப்ரூஃப் இல்லாமல் சொல்லுவாரா ட்ரம்ப்பு? ஆமாம், நீ கையில் ஆதாரத்தை வச்சுட்டு தானே போய் சொல்லுவ அப்படின்னு சொல்லக்கூடிய காமெடி மாதிரி கிடையாது. இது ரொம்ப சீரியஸான விஷயம். துப்பாக்கியால் சுட்டவர்கள் வந்த காரினுடைய முன்பகுதி, நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல அந்த கார், அதில் கொடி இருந்துச்சா என்னன்னு எனக்கு தெரில. பட் ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, அந்த இடத்துல முன்பகுதியில் கொடி இருந்துச்சு, அந்த கொடியில் வந்து ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பினுடைய கொடியாக இருக்குது அப்படின்னு ஆணித்தனமாக ட்ரம்ப் சொல்லக்கூடிய விஷயத்தை அப்படியே நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் இவங்க சார்பு அவங்க சார்பு அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா பலியாக இருக்கிறது 16 உயிர்கள், அதுவும் சின்ன குழந்தை முதற்கொண்டு இறந்து போயிருக்கு. அதை நியாயப்படுத்தவே முடியாது. அந்த பயங்கரவாத செயலை பிரசாத் சிக்னேச்சர் வன்மையாக கண்டிக்கிறது. பட் ஆதாரங்களோடு அமெரிக்காவினுடைய அதிபர் அதை சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிற தகவலும் இந்த இடத்துல அப்படியே பதிவு செய்கிறோம். அவர் ஆதாரத்தை காட்டியிருக்காரா அப்படின்னு கேட்டால் இல்லை. ரைட்டா? அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நான் சொல்கிறேன். இப்போது இப்படிப்பட்ட நேரத்தில் சுடப்பட்ட நிகழ்வு இருக்குல்ல, அப்போ நடந்த சம்பவம், நாய்க்குட்டி ஒன்று ஓடிட்டு இருக்கு, மக்கள்லாம் கீழே தரையில் படுத்துட்டாங்க, காதை பொத்திக்கிறாங்க, பயங்கரமாக குண்டு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது, ஒவ்வொருத்தவங்களும் இறந்து போயிட்டே இருக்கக்கூடிய காட்சிகள் அரங்கேறிகிட்டே இருக்குது. இது எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம்னு யோசித்து பார்த்துக்கோங்க. பாருங்கள், மக்கள் அங்கேருந்து ஓடக்கூடிய காட்சிகள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ துப்பாக்கியால் சுடப்பட்ட போது மக்கள் செய்த காரியங்கிறது தரையில் படுத்துட்டாங்க. ஆல்ரெடி இதுக்கெல்லாம் ட்ரெயினான பீப்புள் மாதிரி தான் இருக்காங்க எல்லோரும். ஏன்னா ஒரு நிகழ்வு நடக்கும்போது வந்து துப்பாக்கியில் சுடுறாங்க அப்படின்னா கீழே தரையில் படுத்துடணும் அப்படின்னு அந்த நாட்டு மக்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க போல், இல்லை யூதர்களுக்கு ஸ்பெஷலாக சொல்லி கொடுத்துருப்பாங்க போல். நம்ம பண்ண காரியங்கள்லாம் அந்த மாதிரிடா, நமக்கு தலைக்கு கீழே எப்போயுமே ஒரு பாம்பு இருந்துகிட்டே இருக்குது, அது எப்போனாலும் நம்மளை திருப்பி வந்து அட்டாக் பண்ண வரும். அதனால் வந்து கரடி வந்தால் குப்புறப்படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திபன் ஒரு படத்தில் சொன்ன ஞாபகம் தான் வருது எனக்கு. அந்த வகையில் இந்த மக்கள் எல்லாமே குப்புறப்படுத்திட்டு கதறக்கூடிய காட்சிகள் அரங்கியது. இது வந்து நான் உங்களுக்கு மனசில் போய் புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன். யாரையும் கிண்டல் அடிப்பதற்காக, கேலி பண்ணுவதற்காக அல்ல. சரியா? யூதர்களுக்கு முன்கூட்டியே சொல்லிக் கொடுக்கப்பட்டது போல் இந்த சம்பவத்தை அவங்க செஞ்சுருக்காங்க, தரையில் படுத்துக்கிற நிகழ்வு. சரியா? அடுத்ததாக ஆஸ்திரேலியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் அல்பனீஸ் அவர் என்ன பேசுகிறார்? This is a targeted attack, an act of evil anti-Semitism, terrorism that has struck the heart of our nation. An attack on Jewish Australians is an attack on every Australian, and every Australian tonight will be, like me, devastated on this attack on our... அவர் கழுத்தில் பார்த்தீங்களா, கழுத்துக்கல்லடை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கார். பார்த்தாலே தெரியுது பாருங்க உங்களுக்கு. சரி, அவர் என்ன நோயால் பாதிக்கப்பட்டிருக்காருங்கிறது வேற கதை. ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஆஸ்திரேலிய பிரதமர் அல்பனீஸ் வந்து இந்த நிகழ்வுக்கு வருத்தம் தெரிவிக்கிறார். இது ஒரு பயங்கரவாத செயல் அப்படின்னு அவரே குற்றச்சாட்டும் சுமத்துறார். இந்த மாதிரி ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணுறவங்க தண்டிக்கப்படுவாங்கங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்கிறார். எல்லாத்தையும் தாண்டி முக்கியமானது, ஆஸ்திரேலியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் மட்டும் கிடையாது, ஆஸ்திரேலியா அப்படிங்கிற கண்ட்ரி பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான நாடு. அவங்க ஐக்கிய நாடுகள் சபையில் பாலஸ்தீன் ஒரு தேசம் உருவாவதற்கு ஆதரவாக வாக்களித்தவர்கள் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நினைவுபடுத்தி நிறைவு செய்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594.
prasadsignature@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.